ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் வெஜிடபிள் குருமா. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே ஹோட்டலில் இந்த மாதிரி குருமா வாங்கி நம்ம சாப்பிட்ருப்போம். இதை வீட்லேயும் நம்ம செய்யலாம். இதை சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 2, பீன்ஸ் ஒரு 15 பீஸ், பட்டாணி ஒரு 1/4 கப், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா 2 அல்லது 3, உருளைக்கிழங்கு 1 அல்லது 2, அதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணியில் 1, கிராம்பு ஒரு 6 பீஸ், பட்டை சின்ன சின்ன துண்டாக ஒரு 6 பீஸ், கல்பாசி கொஞ்சம், ஏலக்காய் 1, இஞ்சி ஒரு 6 பீஸ், பூண்டு ஒரு 6 பீஸ், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் 1/4 கப். இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கிய தேங்காய் எடுத்துக்கோங்க, இல்லை துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நான் இப்போ காமிக்கிற மாதிரி அரைச்சி சேர்க்க போகிறீங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம காய்கறியை ஸ்ட்ரைட்டாக சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிலில் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதோட காரம் தான். அதனால் நான் முதல்ல இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டேன். இந்த காய்கறி கூட அப்போ தான் அந்த உரப்பு நல்லா இறங்கி வரும், அதுக்காக. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் இதை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக குக்காய் வந்துடும். இது வேகட்டும். இப்போ சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு காய்கறி நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்த கிரேவி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் அதையும் விட செய்கிறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ, இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பிரிஞ்சி இலையும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்கிறனால கடைசியாக இப்போ சேர்க்குறேன். நீங்கள் சப்போஸ் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் முதல்ல காய்கறி சேர்ப்போம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணியே இல்லைனா நீங்கள் ஒரு தடவை வேக வச்சு அதுக்கப்புறம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில். பாருங்கள், நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கூட இது பிடிக்கும். ஏன்னா ரொம்ப காரமும் இருக்காது, நார்மலான ஒரு இதில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.